சிவ சிவ சிவாய நம. ஐயா அம்மா அவர்களுடைய பொன்னான மலர் பாதங்களை வணங்கி கொண்டு இன்றைய நாளிலே சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் எம்பெருமான் அப்பூதியடிகளுடைய திருமடத்துக்கு அவருடைய இல்லத்தில் எழுந்தருளிய போது அவருக்கு தொண்டு செய்யும் பொருட்டாக அவர் உணவு பரிமாறுறதுக்காக திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எம்பெருமான் வாகீச பெருமானுடைய திருவரில் உலகம் அறியணும் இல்லையா? அதாவது சாமி ஒரு கூத்து பண்ணுறார். என்ன கூத்து பண்ணுறாருன்னா, அப்பூதியடிகளாரை அவங்க உள்ள பக்தர்கள் அடியவர்கள்லாம் கூற கேட்டு மகிழ்ந்து அந்த நாயனாரை பார்க்குறதுக்கு நாவுக்கரசு ஆச்சாரியார் கிளம்பி வந்தோடனே அப்பூதியடிகள் நாவுக்கரசரை கண்டு அவரை உணவுக்கு ஏற்பாடு பண்ணி தடபுடலாக உணவுகள் அறுசுவை உணவுகள்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்படி பண்ணிக்கின்ற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த கொடிய நாகம் ஒன்று அப்பூதியடிகளாருடைய புதல்வரை கொத்திடுச்சு. பாம்பு கொத்தின மட்டும் இல்லாமல் அந்த வாழை இலையை பறிக்க சென்ற அந்த சிறுவன், அடியாருடைய சிறுவன் ஆண்டரசு என்ற பேரை தான் அவருக்கும் சாத்தியிருக்கிறாங்க. நாவுக்கரசருடைய புதல்வருக்கு நாவுக்கரசருடைய நாமத்தையே வச்சுருக்கிறாங்க. ஆண்டரசு என்ற பேரால் பல தொண்டுகள் செய்கிறாரு அப்பூதியடிகளார். நீர்மோர் பந்தலிருந்து உணவுலேருந்து எல்லா விதமான அறப்பணிகளையும் செம்மை பெற செஞ்சிட்ருக்கிறார். இப்படி ஒழுகிட்டு இருக்கனால தான் நாவுக்கரசர் எம்பெருமான் அப்பூதியடிகளுடைய செய்தியை கேட்டு அவரை காண அவருக்கு உணவு பரிமாறத்துக்காக தன்னுடைய பிள்ளைய வாழை இலை பறித்து கொண்டு வர சொல்லும்போது அந்த வாழை இலை கொடுத்து பறிக்கும்போது பாம்பு தீண்டி நஞ்சோட ஒரு மயக்கத்தோடு வராரு அவரோட பிள்ளை. அம்மா கிட்ட சொல்கிறாரு, அம்மா அந்த மாதிரி என்ன பாம்பு கொட்டிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் தன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருந்திருக்கிறாங்க அடியவர்களுக்கு உணவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் இனி உதவ மாட்டேம்மான்னு சொல்லி அந்த குழந்தையும் மயங்கி உயிர் போயிடுச்சு. அந்த சடலத்தை அவங்கெல்லாம் மூடி வச்சு அடியவருக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி தடபுடலாம் சாப்பாடெல்லாம் அன்னம் விடுறாங்க. அப்போ ஆண்டரசு கேட்குறாரு, என்ன கேட்குறாரு திருநாகூர் சாமி, உங்களை குழந்தைய அழைத்து வாருங்கள், எல்லோரும் ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் இங்கே வரமாட்டான். யான்னு இவர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்னென்னா சிறுதொண்ட நாயனார் வரலாறில் சொல்லுவாங்களே, அங்கே இவன் உதவ மாட்டான்னு சொல்கிற மாதிரி இங்கேயும் இவங்க ஒரு பரிபாசையில் சொல்கிறாங்க, இங்கே வரமாட்டாங்கய்யா. அப்போ என்னென்ன வினவி கேட்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிய வர நாவுக்கரசர் உடனே திருவதிகையில் இருக்க சுவாமியை பார்த்துட்டு அந்த குழந்தையை அழைச்சிட்டு கொண்டு போய் தேவாரம் பாடி உயிர்ப்பிக்கிறார். அப்பேற்பட்ட நாவுக்கரசு பெருமானுடைய கருணை, சுவாமியோட கருணை எப்படி இருக்குன்னா, அடியவரை மேம்படுத்தணும், அந்த அடியவருக்கும் அதை இறைவன் இப்படி பண்ணி செஞ்சிட்டாரே, நமக்கு அடியாரே நினச்சிட்டு இருக்குமே, சிவத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே, நமக்கு இப்படி ஒரு இடர்பாடு நடந்துருச்சேன்னு ஒரு எண்ணங்கள்லாம் வரல. அது இயற்கையாகவே நினச்சாங்க, அடியவராகவே நினச்சாங்க. இறைவன் இது நியதி அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வராங்க. அந்த பக்குவம் அந்த லோகத்தில் யாருக்கும் வராது. காலில் அடிபட்டுட்டாலே நம்ம கோபிக்கிறோம், என்னடா நீ கோயில் போயிட்டு வந்தோம் காலில் அடிபட்டுருக்குன்னு சாமி நொந்துக்குவோம், உற்றார நொந்துக்குவோம், பக்கத்தில் வந்த கோயிலுக்கு துணையாக வந்தவங்களையும் நொந்துக்குவோம். ஆனால் அவங்க அந்த மாதிரி எண்ணங்களோடு இல்லை. அது உயிரே போயிடுச்சு. அதை மறைச்சி உணவெடுப்போது தான் விஷயம் தெரிஞ்சு நாவுக்கரசர் இந்த குழந்தை அழைச்சிட்டு போய் தேவாரம் பாடி உயிர்ப்பிக்கிறாங்க. அப்புறம் இந்த குழந்தை எழுந்து நல்ல எந்த விதமான தூங்கி எழுந்திரிச்சது போல் எழுந்திருத்து அதுக்கு பாம்பு கொத்தின விடயமே இல்லாமல் போயிடுச்சு. நஞ்சே இல்லை. இப்படி இவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க பட்ட துன்பங்கள் ஒரு பக்கம் இருக்க, அடியாரிடத்துலையும் அரணாரிடத்துலையும் எந்த விதத்துலேயும் எந்த ஒரு நாள்லையும் கூட அவங்க என்ன நினைக்கல, எதையுமே தவறுதலாக நினைக்கல. அடியார் வந்தது புண்ணியம், அடியார் இங்கே சாப்பிடாமல் போனால் அதை விட பாக்கியம் எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அடியார் வந்த நேரங்கள் இப்படி ஆயிடுச்சேன்னு எதுக்கு வருத்தப்பட்டாங்கன்னா, அவங்க உணவு எடுத்துக்க மாட்டாங்கன்றதுக்கு தான் வருத்தப்பட்டாங்களே ஒழிய அவங்க குழந்தை இறந்துட்டதாக சொல்லி அவங்க வருத்தப்படலை. அந்த இறந்த குழந்தைய நாவுக்கரசர் சுவாமி எம்பெருமான் துணை கொண்டு உயிர்ப்பிக்கிறார். இப்படி நம்மளுடைய சைவ சமயத்தில்
எவ்வளவோ அதிசயங்கள்லாம் நாயன்மார்கள் செய்திருக்கிறாங்க, ஆச்சாரியர்களாக செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் எண்ணும்போது இந்த பிறவி வந்து ஒரு பிறவி பத்தாது. இறைவனுடைய அடியவர் அப்படின்னாலே எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு சில ஆச்சாரியர்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கலியுகத்தில் எங்கள் ஐயா சிவராகவ ஐயா அம்மையார்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதன்படி அடியவர்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களால முடிந்த அளவுக்கு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இதில் ஐயாவை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஐயா வயது அதிகமாகிடுச்சு, இன்னும் தொண்டு செஞ்சிகிட்டு இருக்கிறார். சில பேர் வயது அதிகமாகிடுச்சுன்னா தொண்டு போதுன்னு சொல்லிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு தேவாரம் பாடிட்டு ஏதோ விட்டுருவாங்க. ஆனால் ஐயா வந்து தொண்டு செய்கிறார். எனக்கு ஐயாவெல்லாம் பார்க்கும்போது நாவுக்கரசர் சுவாமி தான் ஞாபகத்துக்கு வரார். அதனால் இந்த ஆண்ட அரசு அப்படின்னு இன்றைக்கி அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா ஐயாவை தான் நினைக்க சொல்லுது பெருமான். அதனால் எல்லாம் தொண்டு செய்யுங்க. தொண்டு செஞ்சால் தான் நமக்கு வாழ்வியலில் வந்து ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நாம் வந்து வாழும்போது எதையும் கொண்டு போகிறதில்ல, வாழ்ந்த பின்னும் கொண்டு போகிறதில்லை. முடிஞ்ச அளவுக்கு இறைவனிடத்தில் அன்பும் அடியவரிடத்தில் அன்பும் தான் வைக்கணும். நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, ஐயா கிட்ட எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் எனக்கு ஐயாவுக்கு இருந்தது உண்டு. அதுவும் தேவார திருவாசகம் சம்மந்தப்பட்டது, புராணம் சம்மந்தப்பட்டதுன்னா அதில் கொஞ்சம் மிகைப்படுத்தி இருக்கலாம். இன்றைய நாளில் வந்து இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பதிவில் இனி சரிதத்தினுடைய நுகர்வு அதிகமாக போகுது. தங்கு பெரும் காதலுடன் தம்பெருமான் கடல் சார்ந்து பொங்கிய அன்புற வணங்கி முன் நின்று போற்றி செய்ப்பார். அப்போதையடிகள் தமை நடைமான சிறப்பித நன்மை புரி தீந்தமிழின் தொடைமாலை திருப்பதிகம் சொல்மாலை பாடினார். இப்படி பாடி வந்து திருச்சோற்றுத்துறைக்கு வரார் சுவாமி. செம்பழன இறை கோயில் திருத்தொண்டு செய்திருந்தார் அப்படின்னு சால நாள் அமர்ந்து அங்கே சில நாட்கள் அமர்ந்திருக்கிறாரு. ஆலவார் மணிமிடற்று அணி மலர் சேவடி இணைந்து அங்கே சாமியை நினச்சிட்டு இருக்காரு. தென்கரைக்கு போகிறாரு. அங்கே திருநல்லூர் போகிறாங்க. சாமியை பலவாறு இசைத்து பாடுறார். தங்கு பெரும் காதலினால் தாமரை மேல் விரிஞ்சனோடு செங்கன்மால் அறிவாரும் திருவாரூருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு திருவாரூர் போகிறாங்க, திருநல்லூர் போகிறாங்க. இப்படி வன் தமிழ் மாலைகள் பாடுறார். வன் தமிழ் பாடி வளஞ்சுழி போகிறாங்க. வளஞ்சுழி தொழுது ஏற்றணும். அதாவது வணங்கிட்டு மட்டும் இல்லை, அதாவது இறைவன் என்னென்னா தொழுது ஏற்றி, ஏன் தொழுதுன்னு சொல்லாமல் தொழுது ஏற்றி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இறைவனை வணங்குறது மட்டும் இல்லாமல் அவரை புகழணும், அடியவர்களை புகழணும், அரணாரை புகழணும், சாமியிட திறத்தை சொல்லணும். அப்படியே இந்த பாடல் வரிகளை சொல்கிறார். திருவாரூர் புக்கணைந்து இறைஞ்சி, திருச்சேரை குடவாயில், நரையூர் சேர், இப்படி வேலூர் மேலூர், இந்த மாதிரி கொடியார் மேவும் இடம்பலப்பாடி நிறைய இடங்கள். சேலூர் தன்பனை சூழ்ந்த திருவாஞ்சியம் போகிறாங்க. இப்படி அங்கே வேலூர் படிந்தேத்தி முருகாரும் மலர்கொன்றை முதல்வனார் பதிபிறவும் திருவாரூர் விளமருடன் சென்றெஞ்சி வாகீசர் மறுவார் எரித்தவர் தம் திருவாரூர் வந்தடைந்தார். மீண்டும் திருவாரூர் போகிறார். அது சுற்றிக்கிட்டே இருக்கிறார் உள்ளே. அந்த திருவாரூர் எல்லையும் சிதம்பரமும் எல்லையும் அப்படி சுற்றி வழிபட்டுருக்கிறார். ஆண்டரசு எழுந்தருள ஆறில் அன்பர்கள் தாம் நீண்ட சாடை முடியார் வாழ் நிறைந்த அருள் பெற்றுடையார் காண்டகு மாளிகை மாடம் கவின் சிறந்து ஓங்கிட எங்கும் சேனார் திகழ்வீதி புதிய திருமலி மங்களம் செய்தார். அங்கே அடியவர்களுக்கெல்லாம் நிறையா அங்கே வல்லமன் குண்டர்கள் மாடை கடந்து மறிகடலில் கல்லை மிதப்பதாக போன்றவர். அங்கே உள்ள அடியார்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நாவுக்கரசர் சுவாமிகளுக்கு வந்து அவர் தேவாரம் பாடி கல்லை கட்டி அவரை கடலில் போட்டதுக்கு போகும்போது கூட அந்த கல் வந்து அவர் தெப்பமாக போனதுனால அவருக்கு ஒரு அடைமொழி சொல்கிறாங்க. கல்லே மிதப்பாக போந்தவர், கல்லே மிதப்பாக போந்தவர். அப்படி மாயை கடந்து மறிகடலில் கல்லே மிதப்பாக போந்தவர் வந்தாரினும் தனிப்பாடல் கலிப்பால் எல்லையில் தொண்டர் எயில்புறம் சென்று எதிர்கொண்ட போது சொல்லி அரசர் வணங்கி தொழுது உரை செய்தார். அவர் சுவாமி வணங்குறார். அவர் அடியவருக்கு அடியவராக இருக்கிறார். எப்படி சுந்தரமூர்த்தி சாமிகள் எப்படி தொண்டருக்கு தொண்டராம்னு சொல்கிறார்ல, அது மாதிரி இவர் அடியவருக்கு அடியவராக இருக்கார். அதான் இயல்பு. பெரியவங்க சிறியவங்கன்னு பார்க்கல. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அவங்கள எப்படி ஒரு ஒத்துமை, அந்த மாதிரி அடியவருடைய ஒத்துமை நிறைய வேண்டும். பற்றொன்றில் ஆறும் பாதகராக முன்னர்கள் உற்ற பிணி ஒளிந்து உய்ய போந்தேன். அது மாதிரி அவங்களுடைய சூழ்ச்சியிலேருந்து நான் ஒளிந்து எம்பெருமான் திருவுருளால் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். பொட்டிடம் கொண்டதன் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் என்று தொண்டருக்கு தொண்டர் ஆரூர் திருவீதி அணைந்தார்.
ஆரூருக்கு வர தோரண வாயில் நன்னி அங்கே தேவாசிரியன் மண்டபத்தை வணங்கணும். அதான் வணக்கம் அப்படின்னா எப்படின்னா நம்ம திருக்கோயில் வழிபட்டு போய் இப்படி நம்ம அங்கே ஆலயத்தில் ராஜகோபுரத்தை வணங்குறோம். அது போல் வணங்கிட்டு தான் போகணும். உள்ளுக்குள்ள நம்மளுடைய பாதம் வந்து திருக்கோயிலில் படுது அப்படின்னாலே அது சிவஸ்தலத்துக்கு போனாலே எல்லா தேவதையும் வணங்கணும். ஏன்னா சிவத்தோடு சேர்ந்து அதுவும் சிவமாக இருக்குது. அதனால் அங்கே அடியவர் பெருமை ரொம்ப முக்கியம். அதனால் திருவாரூரில் அங்கே தேவாசிரியன் மண்டபத்தை வணங்கிட்டு சாமி போகிறாரு. கண்டு தொழுது விழுந்து சரணாதி அங்கம் கொண்ட புலகங்களாக எழுந்து அன்பு கூற கண்கள் தண்டுளி மாறி பொழியும். அங்கே மூலட்டார்னா இவர் நம்ம தில்லையம்பதி திருத்தாண்டகம் பாடுறாரு. காண்டாலே கருத்தாய் இணைந்தினும் கலைப்பதிகம் பாடார் முன்னென்று துதித்து வருகி ஈண்டு மணி கோயில் சொல்ல வளம் செய்து இறைஞ்சி அன்பு பூண்ட மனத்தோடு திருவாரூர் வந்து அடைந்தார். மறுபடியும் திருவாரூர் போகிறாரு. இப்படி அவருடைய தொண்டு வந்து நாளுக்கு நாள் பாடிக்கிட்டே இருக்கிறார். பாடி உளவாரமும் செய்கிறார். 2 தொண்டுகள் செய்கிறவர் பெரும் நீடு புகழ் திருவாரூர் நிலவு மணி பொற்றிடங்கொள் நிறுத்தர் தம்மை கூடிய அன்போடு காலங்கள் அடைந்து கும்பிட்டு கோதில் வாய்மைப்பாடு இனம் பூதத்தினான் எனும் பதிகம் முதலான பலவும் பாடி நிறைய அதுதான் சொல்கிறார். நிறைய பதிகம் பாடுறது தான் சொல்கிறார் சாமி. நமினந்தடிகளுடைய திருத்தொண்டை பற்றி அங்கே பேசப்படுது. திருவிருத்தங்கள் பாடுறாரு. திருவாரூர் போகிறாரு. ஆனதிரமும் போற்றி அணிவீதி பணி செய்து அங்கே திருவாரூர் பெரிய வீதி இல்லைங்களா, அதனால் உழவாரம் நிறையா செய்கிறார். தேவாரம் பாடுறார், உழவாரம்ன்றார். அப்படி ஒரு பாக்கியம் பெருமானுக்கு கிடச்சிருக்கு. இந்த லோகத்தில் வாழ்கிறது என்ன பெரிய வாழ்வு. அடியாருக்கு தொண்டு செய்யணும், சாமிக்கு தொண்டு செய்யணும். அதுதான் பெரிய ஒரு அறாத காலையில் திருவாரூர் தண்ணி வேண்டி அடைந்தார். அது திருவாதிரை நாள் நினைஞ்சிட்டு போகிறாரு. தேவடன் முனிகள் சேவிக்கும் அடியாருடன் சேவித்து மூலகும் கலிக்கூற வரும் பெருமை முறைபெலாம் கண்டு போற்றி நாவனுக்கு தனியரசர் நயக்கு நாள் நம்பர் திரு அருளினாலே திருப்புகுளர் அமர்ந்தது. திருப்புகுளர்களும் திருப்புகுளருக்கு போக போகிறாரு. கும்பிட்டு ஏற்றும் விருப்புடைய இடம் காதல் புரி வேட்கை. அதாவது திருப்புகுளர் சுவாமி தரிசனம் பண்ணும் அப்படின்னு அவருக்கு ஆசை வருது. அந்நாளில் ஆளுடைய பிள்ளை திருப்புகழி அதன் கண் நின்றும் பண்ணாக புண்ணியமே பயின்ற திருப்பதிவும் பணிந்து செல்வார். அங்கே திருப்புகழி திருஞான சம்பந்தருடைய திருவுருள் அங்கே பாடின இடம் இருந்துச்சு. அதையும் வணங்குறார். பூம்புகழூர் போகிறாங்க. இப்படி முருகனார் திருமடத்தில் வந்து தங்குறார். மேவும் காலை ஆண்டரசு எழுந்தருளி ஆரூர் மணிப்புற்றில் அங்கே கும்பிட்டு அங்கே அடியாரை வணங்கிட்டு திருப்பூலூர் நோக்கி மீண்டருளினார். மீண்டும் திருப்பூலூர் போயிட்டு மீண்டும் போகிறாரு. இப்படி 2 பேரும் தொண்டர்களாம் முருகனார் பூத்தொண்டு செய்கிற திருமடத்துக்கும் போகிறாரு. பாருங்கள், அடியாரெலாம் இன்றைக்கி நாயனார்களும் அடியார்களும் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க. பொய்கை காளியார் கோன் எதிர் அனைவும் காதல் கேட்டு அங்கே காளி பிள்ளையார் திருஞான சம்பந்தரை பற்றி கேள்விப்படுறார். புனர்புகழூர் நோக்கி வரும் வாகீசர் மகிழ்ந்து வந்தார். 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. பெரும் அடியார்கள் திருநீற்று தொண்டர்களாம். இருபுறமும் இங்கே நாவுக்கரசருடைய அடியார்கள் இருக்காங்க, இந்த பக்கத்து திருஞான சம்பந்தர் அடியார்கள்லாம் இருக்காங்க. 2 நிலவின் கடல்கள் ஒன்றாகி 2 நிலவு, ஒரு நிலவு பார்த்து எவ்வளோ பிரகாசமாக இருக்குது. 2 நிலவு 2 கடல்னால் நம்ம சும்மா சொல்லவா முடியும்? அப்பேற்பட்ட ஒரு இன்பம். சாதாரணமாக கடலுக்கு நம்ம சென்னைன்னு சில துறைமுகம் பாண்டிச்சேரிமுகம் சில ஊர்களில் போகும்போதெல்லாம் கரைக்கெல்லாம் போவோம். அந்த ஒரு கடலுடைய காற்றில் எவ்வளோ இன்பம் இருக்கும். அந்த இரவு நேரத்தில் அந்த நிலாவுடைய வீச்சம் எப்படி இருக்கும். அவன் 2 கடலும் 2 நிலவும் போன்றது போல் சந்தித்ததாக சொல்கிறாங்க. திருநாகர் எதிர்கொண்டு சென்றடைஞ்சு சிறப்புறத்து தெய்வ வாய்மை பெருஞான சம்பந்த பிள்ளையார் எதிர்வணங்கி அப்பரே நீர் வருநாள் திருவாரூர் நிகழ்பெரிய மகத்துரைப்பீர். நீங்கள் வர நாளில் திருவாரூர் வந்து மிகவும் மிகுந்த பெருமையாக இருக்குது, அதை உரைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே 234வது பாடலில் இந்த சரியத்தை அடியன் மீண்டும் தொடர்கின்றன நினைக்கிறேன். அத்துணை அடியவர்களுடைய பொன்னான மலர்பாதங்களை வணங்கி கொண்ட ஐயாம்மா அவருடைய திருவருளாலையும் அத்துணை அடியவர்களுடைய ஆசையாலும் மீண்டும் புராணங்களை அடியேன் வாய்மடுத்து பேச ஆசைப்படுகின்றேன். திருநாவுக்கரசு சுவாமிகள் துணை புரிகின்றார். திருச்சிற்றம்பலம் தில்லைவடங்கள் அத்துணை அடியவர்களுடைய பொன்னான மலர்பாதங்களை வணங்கி கொண்டு 7 நாட்களிலே திருநாவுக்கரசு பாகம் 14வது பாகத்தில் காண்போம். இந்த பாகம் 13 என்று குறிப்பிடப் போகின்றோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சிவசிவா தயவு செய்து
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்கப்பா, எனக்கு கொஞ்சம் ஒரு ஊக்கத்தை கொடுங்க. எத்தனையோ விஷயத்துக்கு லைக் கொடுக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்லது செய்யுங்கப்பா. சிவாய நம்ம எல்லாத்தையும் வணங்கிக்கிறேன்.